என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். நவம்பர் 14ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கொஞ்சம் குறைய. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், வசனங்கள் 27 32 வரை. நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்போஸ்தலர் 26:28. இதுவரை பவுல் அடிகளாரை விசாரித்தவர்களில் யூதர்கள் மட்டுமே அவரை கொன்று போட வேண்டும் என்று யோசித்தனர். ஃபேலிக்ஸ் என்ற தேசாதிபதியோ நீதி நியாயத்தை பற்றி சிந்திக்காமல் பவுல் பணம் தந்தால் விடுதலை செய்யலாம் என்று கருதினார். அதனால் பவுல் காவலிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. அடுத்து பெஸ்து என்ற தேசாதிபதி பவுலை எருசலேமுக்கு கொண்டு போய் விசாரிக்க நினைத்து பவுலிடம் அது குறித்து கேட்டார். யூதர்களோ பவுலை கொன்றே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பவுல் ரோமராயனுக்கு அபயமிட்டார். ராயன் எனக்கு பாதுகாப்பு அளிக்கட்டும் என்று கூறிவிட்டார். எனவே பெஸ்துவோ இடையில் வந்த அகிரிப்பா ராஜாவோ எதுவும் செய்யக்கூடாது போயிற்று. ஆனாலும் அகிரிப்பா யூதர் என்பதால் கிறிஸ்துவை குறித்து பவுல் மூலம் அறிய முற்பட்டார். பவுல் சொன்னதை கேட்டபோது அது மெய்யான சத்தியம் என்பதை புரிந்து கொண்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான உந்துதல் அவருக்குள் ஏற்பட்டு விட்டது. அதனால் பகிரங்கமாக கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைவுள்ள தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் குறைய உணவு பண்டம் இருந்தால் பரவாயில்லை, அதை உண்டு மகிழலாம். ஓர் உடையை கொஞ்சம் குறைய விரும்பினால் பரவாயில்லை, உடுத்தி மகிழலாம். சமய கொள்கையில் அப்படி இருக்கலாமா? அது ஆற்றிலொரு கால் சேற்றிலொரு கால் என்பதாகாதா? இந்த இரண்டுங்கட்டான் நிலையால் எந்த நன்மையும் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அல்லவா கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீங்கள் எப்படி? முழு கிறிஸ்தவரா, கொஞ்சம் குறைய கிறிஸ்தவரா? நம்மில் குறைவுகள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலோ விசுவாசத்திலோ குறைவு கூடாது. ஆனாலும் அகிரிப்பா ராஜா பவுல் மரண தண்டனைக்கோ சிறை தண்டனைக்கோ ஆளாக தேவையில்லை, பவுலை விடுதலை செய்து விடலாம் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டார். மாறாக பவுல் ஏற்கனவே ராயனே எனக்கு அடைக்கலம் என்று கூறிவிட்டதால் விடுதலை பண்ண முடியவில்லை. இருந்தாலும் பவுல் ரோமாபுரிக்கு சென்ற கப்பற்பயணம் அவருடைய விசுவாசத்திற்கு உறுதியான சாட்சியாய் இருந்தது. ரோமாபுரியிலும் இயேசு பற்றிய காரியங்களை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாரே. அப்பொழுதும் சிலர் விசுவாசித்தார்களே. அது தேவ சித்தமாய் இருந்திருக்கிறது. குறை குடமாய் அன்று நிறை குடமாய் வாழ்வோம். குறை குடமாய் அன்று நிறை குடமாய் வாழ்வோம். ஜெபம். அப்பா பிதாவே, உம் சித்தப்படி வாழ விளைகிறேன். முழுமையாக உம்மை ஏற்றுக்கொள்ளவும் பிரதிபலிக்கவும் விரும்புகிறேன். உதவி செய்யும். ஆமேன்.